ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 22 கேரட் கோல்டு நகையும் 916ன்னு சொல்கிறோம் அந்த ரெண்டுமே சேம் தானா இல்லையான்றது இன்னுமே நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. இது ரெண்டுமே சேம் தான். 22 கேரட் கோல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதில் கோல்டோட பியூரிட்டி 91.6 இருக்கும். மீதி இருக்கிற 8.4% மற்ற மெட்டல், அதாவது காப்பர், சில்வர் அதெல்லாம் கலந்து தான் நமக்கு தங்க நகையை நம்ம உருவாக்குறோம். இந்த 22 கேரட் தங்க நகைக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட், அந்த ஹால்மார்க் தான் 916ன்னு சொல்கிறது. ஏன் 24 கேரட் கோல்டில் யாரும் தங்க நகை பண்ணுறது இல்லைன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் அதை வாங்குவாங்க. பிகாஸ் கோல்டுன்றது ஒரு சாஃப்ட் மெட்டல். 22 கேரட் கோல்டு தான் நமக்கு நீண்ட நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால தான் ஒரு 91.6 கோல்டு பியூரிட்டி கூட ஒரு 84% மற்ற மெட்டல் கூட கலந்து நம்ம தங்க நகையை நம்ம உருவாக்குறோம். இப்போ 18 கேரட் கோல்டு பியூரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் 75% தான் நம்ம கோல்டு பியூரிட்டி, மீதி இருக்க 25% மற்ற மெட்டல்ஸ் எல்லாம் கலந்து தான் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரி பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா 916 தங்க நகைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். 18 கேரட் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. பிகாஸ் அந்த கோல்டோட பியூரிட்டினால. ஸோ இனி வர காலங்களில் தங்க நகை இந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குன்றதுனால 18 கேரட் கோல்டு பக்கமும் மக்கள் இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.